ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, சரி சினிமா பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ரைட். அண்ட் கமல் சாருக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்லிவிடுவோம். ராஜ்யசபா எம்பியாக ஓத்து எடுத்திருக்காரு. வெரி நைஸ். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் கமலஹாசன். ரைட். அண்ட் பார்ப்போம் ராஜ்யசபா எம்பி ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. ரைட். இப்போது சினிமா பற்றி பேசுவோம். 2 சகாப்தங்கள். என்னோட பீரியட்லேயே சொல்கிறேன். எனக்கு முன்னாடி பீரியட் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. எம்ஜிஆர், சிவாஜி. ரைட். அது ஒரு 2 பேர் இன்னும் சகாப்தங்கள். அது பேசிகிட்டே போகலாம். நிறையவும் பேசியிருக்கோம். இதே சேனல் நிறைய வீடியோ இருக்குது, பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கமல் அண்ட் ரஜினி தான். அண்ட் தேட்டர் கும்பலாக வந்தது. டோட்டல் டாமினேஷன். பேரில் இருந்தவங்களுக்கு நிறைய தெரியும். 1970 என்னென்ன படங்கள் வந்தது, எப்படி வந்ததுன்னு. அண்ட் கமல் களத்தூர் கண்ணம்மாலேருந்து நடிச்சிட்ருக்காரு. ரஜினியோட ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் படம் உங்களுக்கு தெரியும், பாலச்சந்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணது அபூர்வ ராகங்கள். கேட்டை திறந்துட்டு ஸ்டைலாக வருவார் அவர். ரொம்ப பிரமாதம் இருக்கும். கமல் பால்கனிலேருந்து கீழே இறங்கி வந்து பேசுவார், யார் பண்ணி அப்படின்னு. ரைட். ஒன்றா நடித்த படங்களை பற்றி மட்டும் இப்போ பேசுவோம். அண்ட் 21 படத்தில் 2 பேரும் ஒன்றா நடிச்சிருக்காங்க. ஆமாம், 5 லாங்குவேஜஸில், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அண்ட் ஹிந்தி. ஆச்சா. இந்த 21 படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் இன்க்ளூட். சில படத்துலலாம் கெஸ்ட் அப்பியரன்ஸ். பாலச்சந்தர் படத்துலலாம், ரஜினி படத்தில் கமல் கெஸ்ட் நடித்ததும் உண்டு. தில்லு முள்ளுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு சில வந்துட்டு வக்கீல வந்துட்டு போவார் கமல் கட்சியில். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தமிழ். தேங்காய் சீனிவாசன். ரைட். அண்ட் ஒன்றா நடித்த படம் வந்து 1975 ஃபஸ்ட்டு படம் அபூர்வ ராகங்கள். ஸ்ரீவித்யாலாம் இருந்தாங்க. அப்புறம் தப்பு தாளங்கள், அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிதா நடித்தது அதில். அண்ட் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, அதெல்லாம் சக்க போட்டு ஸ்ரீதரோட படம். சிக்லெட் அப்படிம்பார் ரஜினி ஸ்டைலாக. கமல் அண்ட் ஸ்ரீபிரியா இன்னொரு விஷயமும் சொல்லணும். 6 படத்தில் ஸ்ரீபிரியா, கமல் ரஜினி நடித்த 6 படத்தில் ஸ்ரீபிரியாவும் நடிச்சிருக்காங்க. ஊஞ்சல் ஆட்டது. அப்புறம் அவர்கள் ஒரு பொம்மையை வச்சுட்டு பொம்மையெல்லாம் வர பேசும், அதில் இருக்காங்க கமல், ரஜினி அண்ட் சுஜாதா. மிட்லண்ட் தேட்டரில் பார்த்தேன். அது தேட்டர் தான், அப்புறமா மூடிட்டாங்க அந்த தேட்டரை. அண்ட் 3 முடிச்சு. அந்த போட்டு சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். ரஜினி தான் துடுப்பு போட்டு போயிட்டுருப்பார். ஸ்ரீதேவி, கமல் இருப்பாங்க அந்த இதில். பிரமாதம். அப்புறம் ஆடுபுலி ஆட்டம். அந்த ஆடுபுலி ஆட்டத்தில் ரஜினி பேரே ரஜினி தான் நினைக்கிறேன். அதில் ரஜினி அண்ட் மோட்டார் சைக்கிளில் பாட்டெல்லாம் பாடிட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அண்ட் அப்புறம் அவங்களுக்கு அலாவுதீனும் அற்புதம் விளக்கும், ஒரு ஃபேண்டசி படம் மாதிரி அது. அப்புறம் அவள் அப்படித்தான், அந்த படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவள் அப்படித்தான், ருத்ரையான்னு ஒரு டேரக்டர் இருந்தார், அவர் தான் நினைக்கிறேன். அவள் அப்படித்தான். அண்ட் ஆப்வியஸ்லி பிளாக் பஸ்டர், ஹியூஜ் பிளாக் பஸ்டர். நோட் பண்ண வச்சது ரஜினியை 16 வயது நிலை தான். பரட்டை பற்ற வச்சுட்டே, பரட்டை சப்பானியாக கமலும் ரஜினி கலக்கியிருப்பாங்க. அண்ட் ஸ்ரீதேவி மயிலு. அண்டு சந்தைக்கு போன ஆத்தாவையும் காசு கொடு, அந்த சீலாம் ரொம்ப நல்லா. எப்படி அரைஞ்சேன், சப்புன்னு அரைஞ்சேன் அப்படின்னு அரைஞ்சு காட்டுவாப்புல கமல். பிரமாதமாக இருக்கும் அந்த பாட்டு. படத்தில் பாட்டுக்கள்னு சொல்கிறேன் நான். அப்புறம் நினைத்தாலே இனிக்கும். அதில் ரஜினி பூர்ணமி சொன்ன அந்த சிகரெட் எப்படி வாயில் போடுற, கொஞ்சம் செஞ்சு காட்டுன்னுவாங்க. ஏதோ ஒரு போட்டி மாதிரி வைப்பாங்க. ஏன்னா 10 வாட்டி கீழே விழாமல் பண்ணு, நீ என்ன பண்ணு, இந்த ஃபியட் கார் உனக்குன்னு கார், ஏதோ ஒரு கார் சாவி காட்டுவார். அது சீனில் ரஜினி கலகிருப்பாப்புல சிகரெட் போட்டு காட்டும்போது. அந்த நினைத்தாலே இணைக்கும் போது தான் நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தால், சிங்கப்பூரில் எடுத்த பாட்டு அது. ரஜினி பாட்டு பயங்கர ஹிட்டு. அப்புறம் இவங்க ஒரு ட்ரூப்பாக படம் ஃபுல்லாகவே மியூசிக்கல் ட்ரீட் தான். அதுவும் கே பாலச்சந்தர் படம் தான். அண்ட் இதில் நிறைய படங்கள் நான் துபாயில் பார்த்தது. நான் 7-8 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை துபாய் கூப்பிட்டு போயிட்டார். அண்ட் துபாயில் தான் நான் இந்த படம்லாம் பார்த்தேன். இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, ஆடுபுலி ஆட்டம், அண்ட் அவள் அப்படி தான் என்றால். 75 அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆச்சு. 77 16 வயதிலே. நினைத்தாலே இனிக்கும் வந்து 1979. அண்ட் கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஸ் ஐ சைட் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹிந்தியில் ஒன்று நடித்தாங்க, கிரஃப்தார்னு. அமிதாப் பச்சன் ஒரு படம். அதில் ரஜினி, கமல். அண்ட் அந்த படத்தில் ரஜினி கமலுக்கு ஒரே ஷார்ட் சீனே கிடையாது. ஆமாம், கமல் தனியாக வருவார், ரஜினி தனியாக வருவார், அமிதாப் கூட வருவாங்க. அந்த படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா போச்சு அது ஹிந்திலையும். அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணாங்க, நம்ம தனித்தனியாக நடிக்கிறது தான் பெட்ரு அப்படின்ட்டு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். நல்ல ரோல் மாடல் யங்கர் ஜெனரேஷனுக்கு. ப்ரொஃபஷ்னல் அவங்க காம்படிஷன் தனி, பர்சனல் லைஃப் தனின்னு. பர்சனலாகவே ரொம்ப எந்த ஒரு விழா இருந்தாலும் சரி, இவர் அவரை புகழ்றதாகட்டும், அவர் இவர் புகழ்றதாகட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. சாதிச்சவங்க இவங்கெல்லாம். இப்போலாம் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. கால்ஷீட் இல்லை, டேட் இல்லை, அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு. இவங்களாம் ஒரு வருஷத்துக்கு 5-6 படம். சினிமா இண்டஸ்ட்ரி அவ்வளோ ஃபேமிலிஸ் பொழைச்சாங்கல்ல. சைக்கிளுக்கு டோக்கன் போடுறதுலேருந்து டேரக்டர் வரைக்கும் எத்தனை பேரோட உழைப்பு இருக்கும் ஒவ்வொரு படத்துலையும்.
அப்போல்லாம் உங்களுக்கு இப்போ சிவாஜி ரஜினி நடித்த சிவாஜி படம் தான் எல்லா தேட்டரும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிது 2007. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ரீல் சிஸ்டம் தானே, சாந்தி கிரவுன், புவனேஸ்வரி அப்படி தான் நடக்கும் சென்னையில். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு திருவாரூர், தஞ்சாவூர், மாயவரம், அப்போல்லாம் இப்போ தான் மயிலாடுதுறை, மாயவரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ஆனால் திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர் மறந்துடும் பாருங்க, திருச்சி, எல்லா இடத்துலையும் கொடி கட்டி பறந்தது அவங்க படங்கள். 2 பேர் படமும் தனித்தனியாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வரைக்கும் 14 படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரே நாளில். ஆல்தோ நிறைய படங்கள் தனியாக நடித்தாலும் தீபாவளி அன்னைக்கு இல்லை பொங்கல் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும் மோஸ்ட்லி. அது ஃபெஸ்டிவல் டே. அப்போல்லாம் 4 படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, பெரிய பெரியவங்க படம், பெரிய பெரிய ஹீரோஸ், ரஜினி, கமல் ஆகட்டும், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், சரத்குமார், இவங்களோட படம்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் 89, 90லலாம். இப்போ தானே உங்களுக்கு டேட்லாம் தள்ளி வைக்கிறாங்க, இவ்வளோ ஸ்க்ரீன் இருக்குது மல்டிப்ளெக்ஸில் வந்ததுக்கப்புறம். ஸோ 14 ஃபிலிம்ஸ் இவங்களோட இத்தனை வருஷம் கேரியரில், 50 வருஷம் கேரியரில் 14 படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. அதோட லிஸ்ட் எடுத்து நான் தனியாக வரேன் என்னென்னு. உதாரணத்துக்கு சொன்னால் 83ல் தங்க மகன், தூங்காதே தம்பி தூங்காதே ஒன்று ரிலீஸ், அந்த மாதிரி. அதை பற்றினா நிறைய இருக்குது பேசுறதுக்கு, இல்லைன்னா இதுவே ரொம்ப லாங்காக போகும். அது மட்டும் இல்லை, நடுவில் ஒரு 10 வருஷத்துக்கு அது கூட அப்புறம் யோசிச்சாங்க பாருங்க, அப்போ யோசிச்சிருக்காங்க ரஜினி, கமலும். என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஒரே நாளில் நம்ம 2 பேரும் படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா அண்ட் வசூல் பாதிக்குது. ஏன்னா ஜனங்களுக்கு தெரியல எந்த படத்துக்கு போகிறது, இதுக்கு போகிறதா அதுக்கு போகிறதா, அந்த ரசிகர் இந்த ரசிகர், இந்த ரசிகர் அந்த ரசிகர். அப்பயும் இன்னும் விசிலு எல்லாம் பறகும். ஆல்பர்ட் தேட்டர் ஆகட்டும், தேவி பேரடைஸ் ஆகட்டும், ஏன்னா தேவியில் குருதி போனாலும் தேவி பேரடைஸில் முத்து பார்த்த ஞாபகம். அதே மாதிரி சதி, லீலாவதி, பாஷா, நான் சொல்லணும்ல, இதெல்லாம் இன்னும் எபிக் மூவிஸ். அப்போ தான் அவங்க வந்து நம்ம ஒரே நாளில் நம்ம படம் ரிலீஸ் பண்ணோம். 10 வருஷம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகலை அவங்க படம். அதாவது 1995ல் முத்துவும் குருதி பொன்னலும் ரிலீஸ் ஆகி, இப்போ சொன்னேன் இல்லையா, தேவியில் ஒன்றும் தேவி பேரடைஸில் ஒன்றுன்னு. அதுக்கப்புறம் 2005ல் தான் 10 வருஷம் கழிச்சு சந்திரமுகியும் மும்பை எக்ஸ்பிரஸும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. நடுவில் அந்த 10 வருஷம் ஏற்பட்ட காலத்தில் ஒரே நாளில் இவங்க 2 பேர் படம் வந்ததே கிடையாது. தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் எந்த ஏதாவது படம் வந்ததுதான். பிட்வீன் 1995 to 2005 இந்த 10 வருஷம் இடப்பட்ட காலத்தில் தனித்தனியாக தான் வரும் அவங்க படம். அந்த அளவுக்கு அவங்க டாமினேஷன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விஜய், அஜித்தோட டாமினேஷன் வந்தது லேட்டஸ்ட் ஸ்டேஜில் 2000க்கு அப்புறம். அண்ட் இந்த ஒவ்வொரு படமும் எல்லாமே 100 நாள், 150 நாள், 200 வருஷக்கணக்கில் ஓடின படம்லாம் இருக்குது. ஆனால் அந்த நல்லவனுக்கு நல்லவன், எனக்குள்ள ஒருவன், காக்கி சட்டை, ஜப்பல், கல்யாணராமன், நாஞ்சகம் பண்ணி தான் லிஸ்ட் நிறைய இருக்குது. வரேன், அது எந்தெந்த டேட்டில் ரிலீஸ் ஆச்சு, எத்தனை நாள் போச்சு என்னன்னு நான் அப்புறமா அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். அண்ட் இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல 2 பேரும் ஒன்றா நடித்த படங்கள், அதெல்லாம் ஓடிடியில் எங்கேயாவது இருக்கும், தேடி பார்த்து பாருங்கள். ரொம்ப நாளாக எப்போ கூட எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம், அந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கும். நினைத்தாலே நிற்கும், 16 வயது நிலை, இளமை ஊஞ்சல் ஆடுது, சிக்லேட், இன்னும் ஞாபகம் இருக்குது. சாந்தமில் எடுத்துருப்பாங்க ஒரு சீனு, பஸ் ஸ்டாப்பில் நின்றுருப்பாங்க, ஸ்ரீபிரியா பஸ்ஸுக்கு அவர் ஸ்டைலில் அவர் வந்து நிற்பார், நல்லாயிருக்கும் அந்த சீனு. இன்னும் என் மைண்டில் இருக்குதுன்னா பாருங்கள். 1977னா 70 இயர்ஸ் அப்போ ரிலீஸ் ஆனது. தேரா சினிமான்னு ஒன்று இருந்தது துபாயில், அங்கே பார்த்தோம் நான். அது அப்போ வந்து துபாய் சினிமா, தேரா சினிமா, ஸ்டாண்ட் சினிமா, பிளாசா சினிமா, 4 தேட்டர் தான். அப்புறமா தான் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நிறையா வந்தது. அது தேவர் மகன்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் கேலரியான்னு இன்னொரு படம் தேட்டரில் வர ஆரம்பிச்சிது, ஹயாத் ஏஜென்சி காம்ப்ளெக்ஸில். துபாயில் இருந்தவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியும். எனிவே, இப்போதைக்கு தான் இவங்க ஒரே நாள் ரிலீஸ் ஆன படம் 14 படம் என்னென்னு அப்புறம் எடுத்துகிட்டு வரேன், இதோட ஆதரவு பொறுத்து. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன படம் மெமரிஸில் இருக்குது, எந்த படத்தை ரொம்ப ரசிச்சிங்க? 2 படமே 2 பேரோட ரசிகரும் தான் நான். அந்த காலத்தில் சினிமா ரசிகர்கள் 2 படம் பேரையும் படத்தையும் ரசிப்பாங்க. இப்போ அடிச்சிக்கிற மாதிரிலாம் அடிச்சிக்கிறது கிடையாது. நான் அந்த படம் ஒரு ரசிகர் நான் யார் தெரியுமா அப்படிலாம் கிடையாது. அப்போல்லாம் உங்களுக்கு டிஜிட்டலே கிடையாது. ஃபோனு, இந்த ஃபோன் தான் நான் சொல்கிற பீரியடு. 16 வயது நிலை, அலாவுதீன் அப்துல்லாவுக்கு அந்த படம் வந்த நேரத்தில் நினைத்தாலே நிற்கும்லாம், தாய் இல்லாமல் நான் இல்லை, அந்த மாதிரி. ஸ்ரீதேவியும் நடிச்சிருக்காங்க கமல், ரஜினி நடித்த படத்தில். லைக் 16 வயது நிலையில் வந்திருக்காங்க. 3 முடிச்சு இந்த படத்துலலாம். அண்ட் நீங்கள் எந்த ரசிங்களோ சொல்லுங்கள். ரைட், இப்போதைக்கு தான் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதுக்கு போச்சு சொல்கிறோம். பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.